காஞ்சியின் மண்ணில் 1000 ஆண்டுகள் பழமையான ரகசியங்கள் இன்னும் மூச்சு விட்டு நிற்கும் இடம். எல்லா யுகங்களிலும் ஆசீர்வாதம் தரும் தலம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில். இங்கு உள்ள ஒரு சிறிய சின்னம், ஆனால் அதற்குள் மறைந்திருக்கும் தெய்வீக சக்தி. தங்கப்பள்ளி மற்றும் வெள்ளிப்பள்ளி. கோவிலின் பெரிய கோபுரத்தை கடந்தவுடன் ஒரு மண்டபத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் கை வைக்கும் 2 உருவங்கள், ஒரு தங்கம், ஒரு வெள்ளி. இதுவே மர்மமான பள்ளிகள். ஒரு காலத்தில் இந்திரனின் 2 சீடர்கள் கோவிலில் சேவை செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் சுத்தம் செய்யும் போது ஒரு சிறிய பள்ளி தவறி விழுந்து இறந்தது. அது ஒரு தவறு, ஆனால் கோவிலில் உயிரை காயப்படுத்துவது ஒரு பெரிய பாவம். இந்திரன் கோபத்தில் கூறினார், கோவில் பணியில் கவனக்குறைவால் உயிருக்கு தீங்கு செய்தாய், எனவே நீ பள்ளியாகவே பிறக்க வேண்டும். மற்ற சீடருக்கும் அவர் பாப பரிகாரம் செய்ய உத்தரவிட்டார். இருவரும் கவலையிலும் பிரார்த்தனையிலும் பெருமாளை வேண்டினர். அந்த சீடர் பள்ளியாக பிறந்து இக்கோவிலில் வாழ்ந்தார். ஒரு நாள் விமானம் கீழ் பெருமாளின் சந்நிதிக்குள் வந்து சேர்ந்த போது சாபம் உடைந்தது. அவர் தெய்வீக வடிவுக்கு திரும்பினார். இந்த அருளை நினைவாக வைத்திருக்க இந்திரன் தங்கத்திலும் வெள்ளியிலும் 2 பள்ளிகளை வடிக்க உத்தரவிட்டார். அவை இன்றும் காஞ்சி கோவிலில் அதே இடத்தில் மறைந்த சக்தியுடன் நிற்கின்றன. இதை தொடுவதால் பாப நிவிர்த்தி, ஆரோக்கியம், கிரக தோஷ நிவாரணம், அயுள், ஆரோக்கியம், வளம் எல்லாம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முதலில் வெள்ளிப்பள்ளி மன தூய்மை, பின்னர் தங்கப்பள்ளி ஆன்ம வளர்ச்சி. இரண்டையும் தொடுவது ஓர் ஆயுள் முழுதும் ஒரு முறை செய்தாலே போதும் என்று நூல்கள் கூறுகின்றன. சின்ன உருவம், ஆனால் பெரிய அர்த்தம். பள்ளி மர்மத்தால் வரதராஜ பெருமாள் அருளால் காஞ்சி இன்னும் தெய்வீகத்தின் தலைநகராக திகழ்கிறது. இங்கு வரும் ஒவ்வொரு பக்தரும் தங்க வெள்ளி பள்ளியை தொடும்போது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாத பக்கம் திறக்கப்படுகிறது.